10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருப்பயரில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் அப்பா என்ற புதிய செயலியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து என்கின்ற அடிப்படையில் கல்வித்துறையில் சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது இருக்கும் அக்கறை தமிழக அரசுக்கும் உள்ளது என்று கூறிய முதலமைச்சர், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்களை பள்ளிக் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பள்ளிகளை உருவாக்கணும், மாணவர்களை சேர்த்தோம், படிக்க வச்சோம், மதிப்பெண் வாங்க வச்சோம், வெளியில அனுப்பணும். இதோட பள்ளி கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போட அவங்களை வளர்த்துட்டோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு மட்டுமல்ல, தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேட்டு வைக்கும் கொள்கை என்று விளாசிய முதலமைச்சர், பொருளாதார ஆய்வறிக்கையில் பாராட்டிவிட்டு மறுபக்கம் மத்திய அரசு நிதி தர மறுப்பதாக விமர்சித்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. இந்தியை திணிப்பதால் மட்டும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை, அதனால் மாணவர்கள் கல்வி பயிலும் வாய்ப்பே முற்றிலும் பறிபோகும் என்று பேசிய முதலமைச்சர், 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை புகுத்த முயற்சி நடப்பதாகவும் தெரிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சில ஆயிரம் பேர் பேசும் சமஸ்கிருதத்திற்கு 1488 கோடி வழங்கும் மத்திய அரசு 8 கோடி பேர் பேசும் தமிழுக்கு வெறும் 74 கோடி மட்டுமே வழங்குவதாகவும், இதுதான் மத்திய அரசு தமிழ் மீது வைத்திருக்கும் அக்கறையா என்றும் விளாசினார். சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 74 கோடி ரூபாய். இதுதான் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று உறுதிப்பட பேசிய முதலமைச்சர், 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் செய்ய மாட்டான் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும்.